உங்களை உருட்டல் மிரட்டல் அவதூறு பேச்சுக்கெல்லாம் அடிபடுகிற கட்சி அதிமுக கட்சி அல்ல திரு ஸ்டாலின் அவர்களே. என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு கிராமத்தில் விவசாயம் இருந்தாரு, நாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சா தவறு. ஏனென்றால் விவசாயி உழைக்க பிறந்தவன், விவசாயி உழைக்க பிறந்தவன், நாட்டுக்கு உணவளிக்கின்றவன், உனக்கு சேர்த்து சாப்பாடு போடுறவன். உண்மைதானுங்க? உண்மைதானே? ஸ்டாலின் யார் சாப்பாடு போடுறா? விவசாயி, விவசாயி தொழிலாளி இருவரும் உழைத்தாத்தான் அவருக்கு சாப்பாடு. அப்படி சாப்பாடு போடக்கூடியவருக்கு எந்த அளவுக்கு தெம்பு இருக்கும்? உனக்கே இவ்வளவு தெம்பு இருந்து பேசும்போது எங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கு திரு ஸ்டாலின் அவர்களே. என்ன அதிமுக கட்சிக்காரன் மீது வழக்கு போடுவது, பொய் வழக்கு போடுவது, மிரட்டி பார்ப்பது, தகவல் தொழில்நுட்ப பிரிவு நம்முடைய நிர்வாகிகள் வலைதளங்கள் வாயிலாக உண்மை செய்தி வெளியிட்டா அதுல வழக்கு போடுவது, இது வாடிக்கையா இருக்கிறீங்க திரு ஸ்டாலின் அவர்களே. கீழே சக்கரை சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்கு சக்கரை மேலே வருகிற பொழுது இதே கதி உங்களுக்கு ஏற்படும். நான் முதலமைச்சர் இருந்த காலம் 4 வருடம் 2 மாத காலம் நான் நினைச்சிருந்தா எத்தனை வழக்கு போட்டிருக்கலாம், செய்யல. ஏன்னு சொன்னா எனக்கு கொடுத்த பணி மக்கள். ஒரு நிமிடம் இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். ஆனா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஏதாவது செஞ்சிருக்காங்களா? 3 லட்சம் கடன் வாங்கினதா மிச்சம். 3 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு போயிட்டார். கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்க, 3 லட்சம் கோடி கடன். இதெல்லாம் உங்கு தலையில தான் விடியும். எந்த தலை உங்கு தலை எல்லா தலையிலும் விடியும். சிந்திச்சு பாருங்க. என்ன சொல்றார் எடப்பாடி பழனிசாமி? திமுக கொண்டு வந்த திட்டத்தை குறை சொல்றாங்க. நீ கொண்டாந்து இருந்ததுன்னா குறை சொல்ல முடியும், திட்டத்தையே கொண்டாந்து எப்படி குறை சொல்ல முடியும்? என்ன திட்டத்தை கொண்டாந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் இறுதியா பேசும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து என்று விளக்கமான சொல்றேன். நீங்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஊரூரா போறீங்கல்ல, இங்க அரக்கோணம் வேலூர் நாளைக்கு வர்றீங்க, பதில் சொல்லுங்க. தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் நாங்க செஞ்சேன்னு சொன்னா என்ன செஞ்ச? அதான் நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஒண்ணுமே செய்யல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட பணி ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கிற, அதுதான் நீ செஞ்சிட்டு இருக்கிற. வேற என்ன செஞ்சிட்டு இருக்கிற? அதற்கு அழகா சொல்லலாம். இன்னைக்கு திமுக ஆட்சியில இந்த 3 ஆண்டுல விலைவாசி பின்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. 1 கிலோ அரிசி 15 ரூபா விலை ஏறி இருக்கு. 1 கிலோ அரிசி 15 ரூபா. எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எல்லா விலையும் உயர்ந்து போச்சு. ஏழை எளிய அடித்தட்டில் வாழ்கிற மக்கள் கடுமையான சோதனைகளை தவித்துக் கொண்டிருக்கிற காட்சி ஸ்டாலினுக்கு தெரியாது. பொம்மை முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளியே விட போனாங்களே, வீட்டை விட்டு வெளியில அவர் காட்டுறதுல மேடைக்கு வராரு பாருங்க, அவளோட சரி. பாடி வீட்டுக்கு போனா அடுத்த நாள் தான் அவர் பார்க்க முடியும். ஆக மக்களை பற்றி சிந்திக்காத, மக்களையோ பார்க்காத இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். மீறி எங்க பார்க்கலாம்? போட்டோ ஷூட் பார்ப்பார், இல்ல சைக்கிள்ல போவார், இல்ல பலு தூக்குவார். ஏன்னா பலு தூக்குறது சத்திலியாட்டு இருக்குது, அதை காட்டுறது காணாம்.